கோவை வடகோவை பகுதியில் நடைபெற்ற கோவை வசந்தவாசல் கவிமன்றத்தின் 30ஆம் ஆண்டு துவக்க விழா. கவிதை போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அக்யூஸ்ட் பட குழுவினர். கோவை வசந்தவாசல் கவிமன்றத்தின் 30ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி கோவை மாவட்டம் வடகோவையில் உள்ள மாருதி ஞானசபா அரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவில் கோவையைச் சேர்ந்த தயாரிப்பாளரும் நடிகருமான தயா பன்னீர்செல்வம் மற்றும் அக்யூஸ்ட் திரைப்பட குழுவினர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். அவர்களுக்கு சிறந்த திரைப்படத்தை தந்ததற்காக கோவை வசந்தவாசல் கவிமன்றத்தின் சார்பாக பாராட்டு விழா நடத்தப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அக்யூஸ்ட் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தயா பன்னீர்செல்வம் விழா மேடையில் தனது வாழ்த்துரையில் கூறியதாவது: எதிர்பாராமல் கிடைத்தது இந்த நடிகர் என்ற புகழ் எனவும் அது தனக்கு அக்யூஸ்ட் படத்தின் மூலமாக கிடைத்துள்ளதாகவும் கூறினார். கோவை மாவட்டத்தில் பிறந்து தொழிலதிபராக வளர்ந்து 2016ஆம் ஆண்டு சினிமா உலகில் தயாரிப்பு பணியில் தான் ஈடுபட ஆரம்பித்ததாகவும் 2022இல் தன்னுடைய முதல் படம் நடிகர் பாண்டியராஜனை வைத்து எடுத்ததாகவும் தற்போது தனது 3வது திரைப்படமான உதயா அஜ்மல் யோகிபாபு கூட்டணியில் இயக்குனர் பிரபு சீனிவாஸ் இயக்கத்தில் அக்யூஸ்ட் திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை கண்டுள்ளதாக கூறினார். மிக பிரம்மாண்டமான கதை, இசை, ஆக்ஷன், காதல், காமெடி என இந்த ஆண்டின் மிகச்சிறந்த படமாக இந்த படத்தை மக்கள் அங்கீகரித்துள்ளதாகவும் இந்த படத்தின் கதையின் நாயகியை திருமணம் செய்து கொண்டு அதிரடி காட்டிய நடிப்போடு நக்கல் நயாண்டி என நடிப்பில் அசத்தி சிறந்த நடிகர் என்ற அங்கீகாரத்தை தான் பெற்றுள்ளதாகவும் அதற்கு முழு ஆதரவு தந்த மக்களுக்கும் தனது ரசிகர்களுக்கும் நன்றிகளை கூறுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து கோவை வசந்தவாசல் நிகழ்ச்சியின் சார்பில் நடைபெற்ற கவிதை போட்டியில் கவிதைகள் கூறி வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகையை வழங்கி வாழ்த்தியதுடன் கவிதை போட்டியில் முதல் பரிசு பெற்ற கல்லூரி மாணவரை தனது அடுத்த திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுத வாய்ப்பு அளிக்க உள்ளதாகவும் உறுதியளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிறோம் எல்லாரும். வசந்தவாசலுடைய 30வது ஆண்டு விழா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல மிக சிறப்பாக நடந்தது. அந்த ஆண்டு விழால இலக்கிய விழாவா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த இலக்கிய விழால கலந்துக்கிட்டது. இதுக்கு காரணமா இருந்த எங்க படத்துடைய ப்ரொடியூசர் கோயம்புத்தூர் பன்னீர்செல்வம் அவர்கள் இதைதான் இந்த விழாவுக்கு அவங்களுடைய நண்பர்கள் மூலமா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்திருந்தோம். மியூசிக் டைரக்டர் நரேன் பாலகுமார், ஐட் கார்த்தி, கவிஞர் தேசன், இவங்க எல்லாம் வந்திருந்தோம். ரொம்ப விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது. ரொம்ப அற்புதமான பசங்க எல்லாம் கவிதை எல்லாம் பேசி நிறைய பரிசுகள் வாங்கினாங்க. அவ்வளோ திறமையான ஒரு பசங்களா இருந்தாங்க இங்க. ஸோ நிச்சயமா கோயம்புத்தூர்னாலே திறமை மிக்கவர்கள் நிறைய இருக்காங்க. ஸோ அது இந்த விழால ரொம்ப தெரிஞ்சுது எங்களுக்கு. அதுல எங்களுடைய தயாரிப்பாளரும் இசையமைப்பாளரும் ஒருத்தரை பரிசு பெற்ற முதல் இடத்துல உள்ளவங்களை நம்ம திரைப்படங்கள்ல பாடல் எழுத வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க சார்பாகவும் எல்லார் சார்பாகவும் நான் அதுல நன்றியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நிறைய திறமையான ஆட்கள் இங்க இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி உள்ள நடிகர்களா இருக்கட்டும் சரி, இது மாதிரி நம்ம நிறைய பேர் எல்லாமே கோயம்புத்தூர் எல்லா ஊர்லயுமே இருக்கிறாங்க. ஸோ அதனால டெஃபினட்டா அவங்களுக்கு எல்லாம் நல்ல வாய்ப்பா அமையணும். அக்யூஸ்ட் படம் மிக சிறப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிக சிறப்பா போயிட்டு இருக்கு. கடந்த கிட்டத்தட்ட 3வது வாரமா கடந்து ஓடிட்டு இருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை அளிக்குது. இன்னும் ஒரு 2 days முன்னாடி தான் சென்னையில தேங்க்ஸ் மீட் வச்சோம் பத்திரிகை மீடியாக்காரங்களுக்கு. ஏன்னா இந்த படம் அதிகமா ஃபர்ஸ்ட் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்தது பத்திரிகை மீடியா தான். ஸோ அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா ஒரு விழா நடந்தது நேற்று. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த அளவுக்கு இந்த படத்தை ஃபேமிலியா குடும்பமா பாக்குறாங்க. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா என்னுடைய கேரியர்ல பல வருடங்கள் போராட்டத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எங்க டீமுக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அந்த படத்துல வரும்போது ஒவ்வொரு ஊர்லயும் நாங்க போய் விசிட் போயிருந்தோம். கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், எல்லா ஊருக்குமே போயிருந்தோம். திருப்பூர், எல்லாருமே போயிருந்தோம். ஸோ எல்லா இடத்துலையுமே மக்கள் ஒரே பெரிய வரவேற்பை கொடுத்து இந்த அக்யூஸ் படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா இந்த காலகட்டத்தில் 3வது வாரம் ஒரு படம் ஓடுதுன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா எங்களுக்கு அளிச்சிட்டு இருக்கு. ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியா இருக்கும்.